Daily. Taste the Daily. எப்படி பார்க்குறீங்க சார்? திருவண்ணாமலையில் தாய் கண் முன்னே ஒரு இளம்பெண் வந்து அதுவும் காவலர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்தியை உணர்த்துது? அதாவது வேலியே பயிரை மேய்ஞ்சிருக்குது. அதாவது திருவண்ணாமலை என்பது சிவபெருமான் இருந்த ஒரு புனித தலம். பல நாடுகளில் இருந்தோம், நாடு முழுவதும் இருந்து ஆன்மீக பக்தர்கள் வருகின்ற ஒரு புனிதமான இடம். பௌர்ணமி நாளில் கிரிவலம், லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகின்ற இடத்துல இப்படி ஒரு பக்தர்கள் கூடுகின்ற ஆன்மீக தலத்தில் ஒரு அயோக்கிய பெயர்கள் காவலருடைய வேஷத்தில் இருந்திருக்கிறாங்களேன்னும் போது இது தமிழ்நாட்டை வெட்கி தலைகுனிய வைக்கிற இது. முதலமைச்சர் ஒரு பாட்டுன்னு சொல்கிறார், நான் தலைகுனிய விட மாட்டேன்றார். இவர் தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலியில் 2 பள்ளி மாணவர்கள் கத்தியால் வெட்டிக்கிறான். 122 படுகொலைகள் தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் நடந்திருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா காவல்துறையினுடைய இவர்கள் எந்த ஸ்காட்லாண்டு அந்த லேண்டு இந்த லேண்டு எல்லாம் சொல்கிற காவல்துறையை பாதுகாப்பு தராமல் ஒரு 41 பேரை கரூரில் கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இவர் முதலமைச்சர் தனக்குத்தானே சுய சம்பட்டம் அடிச்சுக்கிறார். நான் தான் இந்தியாவிலே சூப்பர் முதல்வர், நான் தான் முதலமைச்சர்னு என்னை எல்லாரும் உச்சி தொகுந்து பாராட்டுறாங்கன்ற கொஞ்சமாவது கண்ணாடி முன்னாடி இருந்து பாருங்கள் முதலமைச்சர். இல்லை எதிர்கட்சிகள் செய்கின்ற விமர்சனத்தை அதாவது காது கொடுத்து கேளுங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? கற்பழிப்புகள், தினம் படுகொலைகள், கஞ்சா விற்கிறது, கள்ளச்சாராயத்தில் சாவுது, இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் காதில் விழலையா? சட்டமன்றம்னு ஒன்று வச்சிருக்கிற எதிர்கட்சி தலைவர் அங்கே பேச விட்டு என்னதான் நடந்திருக்கிறது அப்படின்றது எதிர்கட்சி தலைவராது முழுச பேச விட்டாது கேட்குறீங்களா? அதுவும் எதிர்கட்சி தலைவரையும் பேச விட்டுறது இல்லையே, ஜனநாயகத்தை குழி தோண்டி பதைக்கிறீங்களா? அப்படி இருக்கிற இந்த முதலமைச்சர் உங்களுக்கு எங்கேயாவது நிர்வாக திறமை இருக்குதா? நீங்கள் பொம்மை முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் சொல்றது உங்களுக்கு 100க்கு 100 அப்படியே பொருந்துது. சரி, இப்போ தொடர்ச்சியாக அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதுவும் வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள்ல இருந்து வயதான பாட்டிகள் வரையும் நடந்துகிட்டு அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. இன்னொன்று, காவலர்களே இந்த சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதுதான் சார், அதாவது ஆள்ற முதலமைச்சர் வந்துட்டு அவரை பார்த்து எல்லா அதிகாரிகளும் பயப்படுற அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்க பயந்து வேலை செய்வாங்க. இந்த முதலமைச்சர் தான் பொம்மை முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, அதிகாரிங்க பேச்சை கேட்டு ஒரு முதலமைச்சராக இருந்து நீங்கள் ஆன போடணும், நீங்கள் கட்டளை இடணுமே தவிர அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துன்னு கேட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட காவல்துறைங்க இருந்தால் அந்த அயோக்கியர்கள் பேர் சுரேஷ் ராஜும் சுந்தரம். இந்த 2 காவல்துறைகளும் என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணையும் அம்மாவையும் கடத்தின்னு போய் அம்மாவுக்கு நிற்க வச்சு மறைவான இடத்துல கொண்டு போய் அந்த பெண்ணை 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்முறை கற்பழித்திருக்கிறான். இந்த நேரம் முதலமைச்சர் என்ன எடுத்திருக்கணும், கைது ஒரு போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுத்து அடுத்த போலீஸ்காரன் பயந்து வேலை செய்யற அளவுக்கு வந்து என்னங்க இதுக்கு வரலையா இது பண்றாங்க? ஒரு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்து இனிமேட்டு இந்த தொடர்ந்து நான் நடவடிக்கை எடுப்பேன், எங்க இந்த ஆட்சியில தொடர்ந்து பல்விந்தர் சிங்னு பல்ல போடுங்கணும் ஒரு அயோக்கியனை பார்த்தோமா? தொடர்ந்து வந்துட்டு கவின் அஜித்தை அடிச்சு கொண்டதே திருபுவனத்துல பார்த்தோமா? இப்படி காவல்துறை தொடர்ந்து தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த ஆளு முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த போலீஸ்காரனுக்கு இந்த தைரியம் வந்திருக்குமா? இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? போலீஸ் மக்களை காக்க வேண்டிய ஒரு காவல்துறை அயோக்கிய ஒரு பெண்ணை கொண்டு போயிட்டு, அதுவும் ஆந்திராவை சேர்ந்த பெண். ஆந்திரா மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தானே கெட்ட பேரு. கண்டிப்பா இவர் நீங்க கேட்டீங்கன்னா அவர் தான் சொல்றார், அவருக்கு தனக்குத்தானே அதாவது வந்துட்டு அரசியலில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றிய, அது கல்வியாளரை கூப்பிட்டு வச்சு அந்த நிகழ்ச்சி பண்ணியா? சினிமாக்காரனை கூப்பிட்டு வச்சுக்கின்னு உனக்கு நீயே தம்பட்ட அடிச்சு சுய பெருமை தற்பெருமை பேசிக்கொள்ற முதலமைச்சரை உங்களுடைய இதுல தமிழ்நாடு கீழே பாதாளத்துக்கு போயிருக்கு. ஆனா சார், முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறது கம்மி, தமிழ்நாட்டில் தான் கம்மியாக நடக்குது. ஆனால் எதிர்கட்சிகள் வேணும்னே திமுக அரசு மீது ஒரு பழியை சுமத்தணும், ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குல்ல, NCRB டேட்டா இந்தியா முழுக்க இருக்கு இல்லைங்களா? அது இன்னைக்கு கூட ஒன்று சொல்லுது, கஞ்சா போதை இது அதாவது தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள்ல 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஏன் 5வது இடத்துல தற்கொலை செய்து கொள்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க? படித்தவனுக்கு சரியான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. நீ தான் வெளிநாட்டில் போற, அவ்வளோத்தை ஈட்டுற இவ்வளோத்தை ஈட்டுற, தொழிற்சாலை உருவாக்குறனா படிச்சவனுக்கு வேலை கொடுக்குறியா? 3 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் குறைந்தபட்சம் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. அதே மாதிரி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா?
வேலை வாய்ப்பு இல்லாமல் தற்கொலை செய்துக்கிறான். இளைஞர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், போதையினால தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படி இருக்கு. அவங்களுக்கு மனோதத்துவ நிபுணர்கள், சரியான நிபுணர்கள் இருந்து அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளாத ஒரு இதை அவர்களுக்கு உருவாக்கிக்க வேண்டிய தடவை. மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கு தானே முதலமைச்சர் நீ இருக்கிற. செத்து போனதுக்கு அப்புறம் வந்து இப்படி பேசி அங்கே பாரு இங்கே பாருன்னு எதுவும் இல்லைன்னு சொல்லணும் சார். கேட்டா உத்தரப்பிரதேசத்தில் பாரு, அங்க உள்ள குற்றத்துக்கும் இங்க உள்ள குற்றம், அங்க எவ்வளவு மக்கள் தொகை வச்சுக்கிறான், இங்க எவ்வளவு பேர் மக்கள் தொகை வச்சுக்கிறான், அங்க படிச்சவன் எத்தனை பேர், இங்க படிச்சவன் தமிழ்நாட்டில் எத்தனை பேர். இதை பார்த்து ஒரு இது பண்ணா அவன் திமுக கூப்பிட்டு வச்சு பேசணும்னா உடனே உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, அதை விட தமிழ்நாட்டில் குற்றம் நடந்திருக்குதியா, குற்றத்துக்கு குற்றமா சரியாகும். இல்ல சார், இப்ப இங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒண்ணு இந்த பாலியல் குற்றங்களை வந்து அரசு தடுக்க தவறுறாங்க, மீறி அந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து தண்டனை வந்து பெருசா தர மாட்டேங்கிறாங்களா, அதுக்கு என்ன காரணம்? இப்ப இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா 2 காவலர்களையும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கு என்ன காரணம்? ஏன் நடவடிக்கை எடுக்க கூட வந்து அரசு தயங்குது? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு யார் அந்த சாருக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுத்தாங்களே, ஏன் வாங்கி கொடுத்தாங்க? அந்த யார் அந்த சார் முக்கிய புள்ளி ஜெயிலுக்கு சிறைக்கு போயிட போறாருன்றது தானே ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த வழக்குக்கு காமிச்ச வேகத்தை எல்லா வழக்குக்கும் காமிச்சா பயம் இருக்குங்க. அவன் அதாவது வந்து அதுதான் ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க நான் கேக்குறேங்க. அதாவது கிளையை வெட்டும் போதே ஏன்டா கிளையை வெட்டுறேன்னு ஒரு மிரட்டினா அவனுக்கு எப்படிங்க வேரோடு வெட்டி மரத்தை சாய்க்கக்கூடிய தைரியம் வந்திருக்கும்? நீ எல்லா காவல்துறைக்கும் தான் நீ வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து உங்க ஆட்சி காலத்துல இருந்து லாக்அப் டெத்தா இருக்கட்டும், ஆணவ படுகொலையா இருக்கட்டும், அதிகாரி பல்ல புடுங்கணும் தான். எந்த அதிகாரி மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலையே? எது கொண்டாலும் எடுத்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி அருணா ஜெகதீசன் கமிட்டி கொடுத்த அறிக்கையின்படி, மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த இது அறிவுறுத்தலின்படி அந்த காவல்துறை மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கவே இல்லையே. அந்த காவல்துறைக்கெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரிகளுக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்க்கவே தானே இந்த காவல் அதிகாரிகளுக்கு, இந்த மிருகங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையான செயல் செய்வதற்கு ஒரு தைரியம் வந்திருக்குது. அந்த பெண்ணுடைய தாய் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்பா, மகளை கண் முன்னாடியே கற்பழிச்சிருக்கிறாங்க, கூட்டு பாலியல் பண்ணிருக்காங்க. இதே போல தாய்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கண்ணீரும் வேதனையும் இந்த ஆட்சியை, இந்த முதலமைச்சரை வந்துட்டு என்ன கொண்டு போகுமோ அவ்வளோ இதுங்க, கோபம் கொந்தளிக்குதுங்க. பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடா இருக்குது. கேட்டு வெக்கம் கூட இல்லாம பாதுகாப்பில் சிறந்தது, எல்லாத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது தமிழ்நாடு. ஆனா இப்ப ரவுடிகளோ இல்ல மற்ற குற்ற செயலுக்கு ஈடுபடுபவர்களோ ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க காவலர்களே ஈடுபடுறாங்கல்ல, நேரடியா ஈடுபடுறாங்க. லஞ்சம் வாங்கறதுல தொடங்கி இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் வரையும், போதைப் பொருள் கடத்தல இருந்து எல்லாத்துலயுமே இப்ப காவலர்கள் நேரடியா ஈடுபடுறாங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து தன்னோட கையில இருக்க காவல்துறையை வந்து கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, காவல்துறையை வந்துட்டு அதிகாரிகள் உங்களுக்கு பயந்தவர்களாக இருந்தா அவர்கள் பயந்து முதலமைச்சர் நம்மளை இடமாற்றம் செய்வார், டிரான்ஸ்பர் செய்வார். ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் முதலமைச்சர் மீது பயம் இருந்தா தானே அதிகாரிங்க பயப்படுவோம். IAS IPS அதிகாரியும் முதலமைச்சர் மீது பயமே கிடையாது. இந்த முதலமைச்சர் என்னன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய மூளையை பயன்படுத்தி வேலை வாங்குகிற முதலமைச்சரா இல்ல. அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பத்திரிகையில படிக்கிற ஒரு முதலமைச்சரா இருக்கிறார். இவருக்கு இந்த ஆட்சி அதிகாரம், அதனாலதான் நான் ஒண்ணுமே கேட்கிறேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அதனாலதான் கருணாநிதி முதலமைச்சர் அவர் வந்து சாகர வழியும் இவரை முதலமைச்சராக ஆக்கவே இல்லை போலுக்குது. மகன் வந்து இப்படிப்பட்ட உனக்கு இதுவா இருக்கும், மூளை வளர்ச்சி இல்ல, மூளை வளர்ச்சி கம்மின்னு என்ன நினைச்சோ தெரியலங்க. இது கடுமையான விஜயகுமார் சார், நீங்க வார்த்தையை திரும்ப வாங்கி கடுமையான வார்த்தையை நான் பின்வாங்கிக்கிறேன். என்னோட கோபத்தினால அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். இல்ல வார்த்தையில என்னங்க கற்பழிப்பு போது ஒரு இதுவாகுது. இல்ல அவரு முதலமைச்சர் சார், அதற்கான மரியாதை நம்ம கொடுத்துதானே ஆகணும். அவருக்கு மரியாதை, அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கிறோம் நம்ம. இல்ல அவருடைய தகப்பனார் அவங்க அப்பா வந்து கடைசி வரையும் தன் மகனை வந்து பதவியில அமர வைக்காம போது தன் மகனுடைய ஆற்றல் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விதத்துல சொல்ல வரேன். அப்படியா அது தெரிஞ்சதுனால இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து இப்படி நடக்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி மீது நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அடுத்த ஒருத்தர் கூட கடைநிலை ஊழியர் தானே காவல்துறை போலீஸ்காரங்க, அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர் இல்லை, SI இல்லை, DSP இல்லையா, சூப்பரண்ட் ஆஃப் SP இல்லையா, இவ்வளோ அதிகாரிகள் இருந்தும் கீழே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் தப்பு பண்றாங்கன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு ஒரு தைரியம் தானே. அப்படி ஏன் வருது? நீங்க நடவடிக்கை எடுத்துனா ஒரு நடவடிக்கை பார்த்து அடுத்த பேரும் பயப்படுங்க. கண்டிப்பா பயம் இருக்கணும்ல. உங்க ஆட்சியில பயமே எந்த அதிகாரிகள் எந்த துறையில இருக்கிறவங்களுக்கு பயம்ன்றதே கிடையாது. ஓகே, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதற்கட்ட கருத்தா எடுத்து ஜெயக்குமார் சார், தொடர்ச்சியா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களா இருக்கட்டும்,
தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அதற்கு வந்து அரசு வந்து ஒரு போதிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, கண் துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, குற்றவாளிகளை வந்து அரசு பாதுகாக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்ல? ஆமா, குற்றத்தில் ஈடுபடுறவர்களே வந்து திமுகவை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. இப்போ போதை கடத்தல் வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இவர் ஜாஃபர் சாதிக் அவரு இப்படி குற்ற செயல்கள் செய்வதே வந்து திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளாக இருக்கிறதுனால காவல்துறையா அவங்க கட்சிக்காரங்க பண்றாங்கப்பா அதுவே இது அப்படின்னு காவல்துறைக்கு. அதாவது இதே காவல்துறையை வச்சுக்கிட்டா 4 வருட 2 மாத பொற்கால ஆட்சி தந்தார் எடப்பாடியார். நல்ல அதிகாரிகள் நல்ல ஆட்களை வைத்து கொண்டு பணியை செய்தால் அது நன்றாக இருக்கும். இவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏவல் துறையா வேலை செய்யறவங்களை வைத்துக்கொண்டு நிர்வாகத்தை நடத்தணும்னா எப்படி நடத்தணும்? இவங்களுடைய குடும்பத்தில் அதாவது சபரீசனுக்கு கட்டுப்பாட்டிலையா இல்ல கனிமொழி கட்டுப்பாட்டிலையா இல்லைன்னா துணை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில? என்னோட சந்தேகம் காவல்துறை செயல்படலையா இல்ல காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டிலே இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதான் காவல்துறை இருக்கு. யார் சொன்னா நாங்க ஈடுபடுறது? எங்களுக்கு 4 பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற கிச்சன் கேபினெட்னு சொல்றாங்க. இவர்களை வந்துட்டு முதலமைச்சர் குடும்பத்தில இருந்து யார் சொன்னா அவங்க ஈடுபடுறது? ஒரு குடும்பத்தினர் நடவடிக்கை எடுன்றாரு, ஒரு குடும்பத்தினர் நடவடிக்கை எடுக்காதன்றாரு. இப்படி 2 மாறுபட்ட கருத்துக்கள் வந்தா என்ன ஆகுறது? அதாவது இவர்கள் ஆட்சியை விட்டு போக போறாங்க. நாங்க ஆரம்பத்திலே எடப்பாடியார் ஒரு அறிக்கையே கொடுத்துட்டாரு, மக்களை தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், நீங்க இந்த ஆட்சி உங்களை காப்பாத்தாது அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதே போல இந்த போற 5 மாசத்துல இந்த மக்கள் இப்போ 41 பேரை இவர்கள் அரசியலுக்காக படுகொலை செய்தார்கள். இன்னும் எத்தனை அப்பாவி மக்கள் இந்த ஆட்சியில படுகொலை செய்யப்படுகிறார்களோன்றது வருத்தம் இருக்கு. ஆனா கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிற இந்த மக்கள் வந்து அந்த கண்ணீரை தொடக்கின்ற ஒரு கை வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எடப்பாடியார் அவர்கள் வந்து செல்கின்ற இடத்துலெல்லாம் மக்கள் வந்து ஆர்வமா கூடுறாங்க, அவரிடம் இது பண்றாங்க. 2026 இந்த மக்கள் படுகின்ற வேதனையும் துன்பத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மக்கள் தன்னிச்சையாக எழுந்து விட்டார்கள். 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைப்பார். நன்றி. பொறுத்து வந்து பார்ப்போம்.